விதமான நன்மைகளை சேமித்து வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட அபாயகரமான பாவங்கள் என்னிடத்தில் குடிகொண்டிருக்கிறது, இதற்கு மாற்றம் இருக்குமா என்று தேடி பார்த்தால் ஒரு முடிவு வரலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுக்கு முன்பு என்னை நான் மாற்றிக்கொள்வேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. என்ன பிராக்டிக்கலா வரணும், இது போனது போகணும், இது எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு ஜாக்பாட் ரமலான் வரப்போகிறது. நான் இப்பொழுதிலிருந்தே என் தொழுகையை முழுமையாக நிறைவேற்றுவேன், பாவங்களை குறைத்துக் கொள்வேன், கடன் வரவு செலவுகளில் இருந்து வெளியேறி விடுவேன். இப்படி எல்லாம் ஒரு மூமினுக்குள் ஒரு மன மாற்றம், குண மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் பெருமானார் சொல்வாங்க, எல்லாம் மன்னிக்கிறதுங்கிறது என்ன தெரியுமா, உனக்கு மனமாற்றம் ஏற்பட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டேனே, இந்த மன வருத்தப்படுவதே மன்னிப்புக்கான காரணியாக வந்துவிடும்.